நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பக்லிகார் அணை மதகுகளை மூடியது பாகிஸ்தானுடனான போருக்கான அறிவிப்பா என்று பாகிஸ்தான் மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். அந்த அணை மதகுகளை மூடியதால் பாகிஸ்தான் மக்கள் நீரின்றி வாடலாம் அல்லது மடியலாம் என்று பாகிஸ்தானை சார்ந்த ஒரு அமைச்சரே பேசியிருக்கிறார். அதை பற்றித்தான் இந்த பதிவில் சற்று விரிவாக காண இருக்கிறோம். பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா இடையில் நிறுத்தியது. இதனால் பாகிஸ்தானுக்கு வரும் தண்ணீரை இந்தியா மடைமாற்றி விடக்கூடும் என்ற அச்சம் பாகிஸ்தானில் அதிகரித்தது. இந்த நிலையில் ஜம்முவின் ராம்பன் பகுதியில் செனாப் ஆற்றின் மீது கட்டப்பட்டுள்ள பக்லிகார் அணையின் மதகுகள் அனைத்தும் மூடப்பட்டிருப்பதாக செய்திகளும் வீடியோக்களும் வெளியாகியிருக்கிறது. பாகிஸ்தானுடனான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் இடையில் நிறுத்தப்பட்ட பிறகு முதல் முறையாக அந்த ஒப்பந்தத்தில் உள்ள நதி ஒன்றில் அமைந்துள்ள அணையின் மதகுகளை இந்தியா மூடியுள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. வடக்கு காஷ்மீரில் ஜீலம் நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கிஷன் கங்கா அணையின் மதகுகளையும் மூட இந்தியா திட்டமிட்டுள்ளதாக ஆதாரங்களை மேற்கோள் காட்டி பிடிஐ செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. பக்லிகார், கிஷன் கங்கா ஆகிய நீர் மின் அணைகளின் நீர் வெளியேற்ற நேரத்தை தீர்மானிக்கும் அதிகாரம் இந்தியாவிடம் இருப்பதாக இந்த விஷயம் தொடர்பாக தகவலறிந்த வட்டாரத்தில் ஒருவர் கூறியதாக பிடிஐ செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. பாகிஸ்தானுக்கு வரும் நீரின் திசையை தடுக்கவோ அல்லது மாற்றவோ இந்தியா முயன்றால் அது போருக்கான அறைகோலாக கருதப்படும் என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் அண்மையில் கூறியிருந்த நிலையில் இந்த செய்திகள் வெளியாகி உள்ளது குறிப்பிடத்தக்க அம்சமாகும். போர் என்பது பீரங்கி குண்டுகள் அல்லது துப்பாக்கிகளை கொண்டு சுடுவது அல்லது வான்வழியாக தாக்குதல் நடத்துவது மட்டுமல்ல. போர் தொடுக்க பல வழிகள் உள்ளன. இது அவற்றுள் ஒன்று என்று கவாஜா ஆசிப் கூறினார். நீர் கிடைக்காவிட்டால் பாகிஸ்தான் மக்கள் பசியாலும் தாகத்தாலும் இறக்க நேரிடும் அவலம் வரும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 1960ஆம் ஆண்டு உலக வங்கியின் சமரச நடவடிக்கையின் கீழ் அண்டை நாடுகளான இந்தியா, பாகிஸ்தான் இடையில் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் சிந்து நதி மற்றும் அதன் துணை நதிகளை பயன்படுத்துவது தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையில் ஒரு புரிந்துணர்வு எட்டப்பட்டது. பக்லிகார் அணை விவகாரம் இரு அண்டை நாடுகளுக்கும் இடையில் நீண்டகால சர்ச்சையாகவே தொடர்கிறது. இந்த விவகாரத்திற்கு தீர்வு கோரி பாகிஸ்தான் உலக வங்கியின் தலையீட்டை இதற்கு முன்பே நாடியது என்றாலும் கூட உலக வங்கியும் இந்த விஷயத்தில் தலையிட்டு சமரசம் செய்தது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாகும். கிஷன் கங்கா அணை தொடர்பாகவும் பாகிஸ்தான் ஆட்சேபம் எழுப்பி விசாரணை நடத்த கோரி வருகிறது. இந்த இரண்டு அணைகளிலும் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. சுமார் 475 மில்லியன் கன மீட்டர் தண்ணீரை தேக்கி வைக்கும் திறன் கொண்ட பக்லிகார் அணையின் மின் உற்பத்தி திட்டத்திற்கு பக்லிகார் நீர் மின் திட்டம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இதில் 900 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கலாம். கடந்த 1992ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட இந்த திட்டம் பல ஆண்டு காலமாக பரிசீலனையில் இருந்தது. பிறகு 1999ஆம் ஆண்டுதான் அதன் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டன. பல கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட பக்லிகார் நீர்மின் திட்டத்தின் பணிகளை 2008ஆம் ஆண்டில் நிறைவுபடுத்தியது இந்தியா. பக்லிகார் அணையின் மதகுகள் மூடப்பட்டது குறித்து இந்துஸ்தான் டைம்ஸ் ஆங்கில நாளிதழ் விரிவான செய்தியை வெளியிட்டது. அணையின் நீர்த்தேக்கத்தில் படிந்திருக்கும் வண்டல் மண்ணை அகற்றுவதற்காக மதகுகளின் கதவுகள் கீழிறக்கப்பட்டதாக செய்தி கூறுகிறது. அண்மையில் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டதன் காரணமாக பாகிஸ்தானுக்கு செல்லும் நீரோட்டம் 90% குறைந்துள்ளதாக
தேசிய நீர் மின்சார கழகத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்ததாக இந்துஸ்தான் டைம்ஸ் குறிப்பிட்டுள்ளது. கிஷன் கங்கா அணையிலும் இதே போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாகவும் அந்த அதிகாரி இந்துஸ்தான் டைம்ஸிடம் தெரிவித்தார். தனது பெயரை வெளியிட விரும்பாத மற்றொரு அதிகாரி கூறிய தகவல் இது. பக்லிகார் அணையின் மதகுகள் மூடப்பட்டுள்ளன. நீர்த்தேக்கத்திலிருந்து வண்டல் மண்ணை அகற்றும் பணிகள் முடிவடைந்துவிட்டன. இனி அணையில் தண்ணீர் நிரப்பப்பட வேண்டும். பராமரிப்பு பணிகள் சனிக்கிழமை தொடங்கின. தி ட்ரிபியூனலில் வெளியான ஒரு செய்தியின்படி நீர்த்தேக்கத்தை தூர்வாரி நீர் நிரப்பும் செயல்முறை இப்போது முதல் முறையாக மேற்கொள்ளப்படவில்லை. வழக்கமாக வட இந்தியாவில் உள்ள அணைகளில் ஆகஸ்ட் மாதத்தில் மேற்கொள்ளப்படும் பணிகள்தான் இவை. மே முதல் செப்டம்பர் வரையிலான பருவமழை பொழியும் காலகட்டத்தில் வட இந்தியாவின் அணைகளுக்கு அதிகபட்ச அளவு தண்ணீர் வந்து சேரும். அப்போது பக்லிகார் நீர்த்தேக்கத்தில் தூர்வாரப்பட்டு இருப்பதால் இந்த அணையில் தண்ணீர் நிரம்ப அதிக காலம் எடுக்கும். சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தில் மேற்கு பகுதி நதிகளில் ஒன்றான செனாப் நதியும் இடம்பெற்றுள்ளது. விவசாயம், வீட்டு உபயோகம் மற்றும் மின் உற்பத்திக்கான தண்ணீரை பயன்படுத்த இந்த ஒப்பந்தம் அனுமதிக்கிறது. ஆகையால் அந்த நதியில் 1992 பக்லிகார் அணை கட்ட இந்தியா திட்டமிட்டது. அன்று முதலே பாகிஸ்தான் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இந்த அணை தொடர்பாக ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்காக உலக வங்கியின் சமரசத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. நதியின் மேல் பகுதியில் இந்தியாவும் கீழ் பகுதியில் பாகிஸ்தானும் இருப்பதால் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் போது அணையில் நீரை இந்தியாவால் தடுத்து நிறுத்த முடியும் என்றும், தண்ணீர் அதிக அளவில் வந்தால் அணையிலிருந்து எப்போது வேண்டுமானாலும் திறந்துவிட முடியும் என்றும் கூறுகின்ற பாகிஸ்தான் இது பாகிஸ்தான் நாட்டிற்கு ஆபத்தானது என்றும் கூறியது. பாகிஸ்தானின் இத்தகைய அச்சங்களை போக்க எந்த தீர்வையும் வழங்க முடியாது என்று இந்தியா தரப்பு ஆணித்தரமாக தெரிவித்துவிட்டது. இந்த விவகாரத்தில் இரு நாடுகளும் பல முறை கலந்துரையாடிய பிறகு 1999 அணையை கட்டுவதற்கான ஒப்பந்தம் எட்டப்பட்டு இறுதியாக அணை கட்டுமான பணிகள் தொடங்கின. ஆனால் கட்டுமானம் தொடங்கிய பிறகும் பாகிஸ்தானின் ஆட்சேபனைகள் தொடர்ந்தன. எனவே பல சுற்று விவாதங்கள் நடத்தப்பட்டன. ஆனால் இரு நாடுகளுக்கும் இடையிலான கருத்து வேறுபாடுகள் முடிவுக்கு வரவே இல்லை. பக்லிகார் தவிர செனாப் நதியில் பல நீர்மின் திட்டங்களுக்கான பணிகள் நடந்து வருகின்றன. செனாப் மற்றும் அதன் துணை நதிகளில் 4 நீர்மின் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டன. அவை 2027 முதல் 2028 ஆண்டுக்குள் செயல்பட தொடங்கிவிடும். பகல்துல் 1000 மெகாவாட், கிரு 624 மெகாவாட், குவார் 540 மெகாவாட் மற்றும் ரத்லே 850 மெகாவாட் என 4 நீர்மின் திட்டங்களை தேசிய நீர் மின் கழகம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநில மின் மேம்பாட்டு கழகம் கூட்டாக செயல்படுத்தி வருகின்றன. பிரதமர் நரேந்திர மோடி 2018 ஆண்டில் பகல்துல் திட்டத்திற்கும், 2019 ஆண்டில் கிரு திட்டத்திற்கும், 2022 ஆண்டில் குவார் நீர்மின் திட்டத்திற்கும் அடிக்கல் நாட்டினார். பகல்துல் நீர்மின் திட்டத்தில் 66% வேலைகளும், கிருவில் 55% வேலைகளும், குவார் நீர்மின் திட்டத்தில் 19% வேலைகளும், ரத்லே பகுதியில் 21% வேலைகளும் நிறைவடைந்துள்ளதாக இந்துஸ்தான் டைம்ஸ் வெளியிட்டுள்ள செய்தி ஒன்றில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த 4 நீர்மின் திட்டங்களையும் பாகிஸ்தான் எதிர்க்கிறது. அதிலும் குறிப்பாக ரத்லே மற்றும் கிஷன் கங்கா திட்டங்கள் மீது பாகிஸ்தானின் எதிர்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இந்த அணைகளின் வடிவமைப்புகள் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை மீறுவதாக இருக்கிறது என்று பாகிஸ்தான் குறை கூறுகிறது. பகில்கார் தவிர பகல்துல், கிரு, குவார், ரத்லே ஆகியவை 3014 மெகாவாட் மின் உற்பத்தி திறனை கொண்டுள்ளது. இந்த திட்டங்களிலிருந்து ஆண்டுதோறும் 10,541 மில்லியன் யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் என்று மதிப்பிடப்பட்டு இருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் மட்டும் 18,000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படலாம் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது.
இதில் 11,823 மெகாவாட் மின்சாரம் செனாப் படுகையில் மட்டுமே தயாரிக்கப்படும் என அனுமானிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த திட்டங்களுக்கெல்லாம் பாகிஸ்தான் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிக்கிறது என கூறிக்கொண்டு, இதைப் போல இன்னொரு வரலாற்று சிறப்புமிக்க பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.